அன்பார்ந்த மகிமை தொலைக்காட்சி நேயர்களே, மீண்டுமாக இந்த வாரத்திலும் உங்களை காண்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் நம்மோடு இருந்த தயவுக்காக நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். கர்த்தர் உங்களையும் உடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் முதல் செய்தியாக உலக இரத்த தானம். ஜூன் 14ஆம் தேதி உலக இரத்த தானமாக கொண்டாடப்படுகிறது. இன்றைக்கி மருத்துவமனைகளில் நிறைய இரத்தம் குறைபாடுனால இறக்குறவங்க நிறைய இருக்கிறாங்க. விபத்தில் ரத்தம் போயிடுது, பிற சில பிரசவ காலங்களில், இப்படி நிறைய நேரங்களில் அவங்களுக்கு இரத்தம் தேவைப்படுகிறது. அந்த நேரங்களில் சிலருக்கு ரத்தம் கிடைக்காமலே இறந்து போகிறாங்க. அதனால் இந்த இரத்த தானம் மிக முக்கியமாக கருதப்படுகிறது. அதுவும் உலக இரத்த தானம், இது மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு மாதமும் ஜூன் 14ஆம் தேதி இந்த இரத்த தானம் அதை ஞாபகப்படுத்துகிறாங்க. இதில் நம்முடைய கோவை மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு நாகராஜன், மாநகராட்சி ஆணையர் ராஜகோபால், மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் சுதாகர், துணைத் தலைவர் முத்துசாமி, மாநகர காவல் ஆணையர் தீபக் டாமோர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வ நாகரத்னம் ஆகியோர் ஒரே நேரத்தில் இரத்த தானம் பண்ணியிருக்கிறாங்க. சரி, அதாவது ஒரு மாவட்டத்தினுடைய உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர், காவல் ஆணையர், இவங்கள்லாம் அன்னைக்கு முன் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு 9 பேர் கோவை மாவட்டத்தில் ஒரே நேரத்தில் இரத்த தானம் செய்து மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கிறாங்க. சரி, 18 வயது முதல் 60 வயது வரை உள்ள ஆரோக்கியமானவர்கள் இரத்த தானம் செய்யலாம். நன்கொடையாளர்களிடமிருந்து 300 மில்லி ரத்தம் மட்டுமே பெறப்படுகிறது. ஒரு ஆள்கிட்ட 300 மில்லி ரத்தம் தான். ஒவ்வொருவரும் தானமாக வழங்கும் ஒரு யூனிட் ரத்தம் மூலம் 4 உயிர்களை காப்பாற்ற முடியும். என்ன, அதனால் ஒரு இரத்த தானம் செய்பவர்கள் 3 நாட்கள் கழித்து கரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்ளலாம். முதல் தவணை தடுப்பூசி செலுத்தி கொண்டவர்கள் 14 நாட்கள் கழித்து இரத்த தானம் செய்யலாம். இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க, இந்த ஒரு ஆண்கள் வருஷத்துக்கு 4 முறையும் பெண்கள் 3 முறையும் இரத்த தானம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இந்த இரத்த தானம் என்பது இப்போ இந்த காலங்களில் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. அதிகமான மருத்துவமனைகள், அதிகமான நோயாளிகள், அதிகமான விபத்துகள் நிறைய பெருகி கொண்டே இருக்கிறது. அதனால் இந்த நாட்களில் இரத்தத்தினுடைய தேவையும் நிறைய இருக்குது. சரி, அதனால் இந்த இரத்த தானம் பண்ணுகிறவர்கள் இப்போ இன்னொன்று நம்ம பாராட்டோம்னா நிறைய கல்லூரி மாணவர்கள் முன் வராங்க. அடுத்தது அவங்க அதுக்குள்ள ஒரு அமைப்பு வச்சிருக்கிறாங்க, இரத்த தான அமைப்பு வச்சு அவங்க அதன் மூலமாக நிறைய இரத்த தானம் செய்கிறாங்க. அதெல்லாம் பாராட்டக்கூடிய விஷயங்கள். நிறைய மாணவர்கள் இளைஞர்கள் மாணவர்கள்லாம் இரத்த தானம் செய்வது உண்மையில பாராட்டக்கூடியது. இருந்தாலும் தொடர்ந்து இந்த இரத்த தானத்தை குறித்து மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஜூன் 14ஆம் தேதி ஜூன் 14ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இன்னொரு கூட ஒரு சிலவங்க கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த இப்படி இரத்த தானம் வழங்குவதில் கொஞ்சம் சிலரை பாராட்டி, அதாவது சில குறிப்பிட்ட நிறைய நேரம் கொடுத்துருப்பாங்க, நிறைய உயிர்கள் அவங்க மூலம் காப்பாற்றப்பட்டிருக்கோம். அப்படிப்பட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி வரங்களை கலெக்ட் பண்ணி ஒரு குடியரசு தின விழாவிலையோ அல்லது ஒரு சுதந்திர தின விழாவிலையோ அப்படிப்பட்டவங்களை கௌரவிக்கலாம், ஒரு அவார்டு கொடுக்கலாம். அப்படின்னா நிறைய இன்னும் ரீச் ஆகும். நீ சிலர் கருத்து சொல்றாங்க. முதல் இரத்த தானம் செய்தவர் யார்? என்ன, அவருடைய ரத்தம் தான் இன்னைக்கு அநேகரை உயிரடைய செய்திருக்கிறது. அவருடைய ரத்தத்துக்கு எவ்வளவோ பெரிய வல்லமை இருக்கிறது. என்ன சொல்றாருல, அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பரிசுத்தமுள்ள ரத்தம். என்ன, நம்ம ரத்தம் எல்லாம் என்ன, நோய் உள்ளவங்க ரத்தம் கொடுக்க முடியல. ஆமா, நம்ம கையில் ஒரு ஊசி குத்திட்டுனா கூட அந்த ரத்தத்தை வீணாக்க விட மாட்டோம். அப்படி சொட்டு சொட்டா விட்டுட்டு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்துக்கிட்டே அழகாக இருக்கிறோம், உடனே வாயில் வச்சு சூப்பிடுறோம். ஆனால் இன்னைக்கு 300 ஒரு யூனிட்டுக்கு 4 பேர் காப்பாற்றப்படுறாங்க. அப்போது ஒரு 300 மில்லி நம்ம கொடுக்கறதுனால அவ்வளவு எத்தனையோ உயிர்கள் இன்னைக்கு பாதுகாக்கப்படுகிறது. இன்னைக்கு ஆனால் நம்ம பயப்படுறோம்.
ஏன்னா சில வேளைகளில் அப்பா அம்மாவுக்கு ரத்தம் கொடுக்கறதுக்கு கூட பயப்படுறோம், அல்ல நம்ம பிள்ளைகளுக்கு ரத்தம் வாலண்டியராக யார் பேர் இன்றைக்கி ரத்தம் கொடுக்குறாங்க. இன்றைக்கி இப்படிப்பட்ட நல்ல இந்த இரத்த தானத்தை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு சமயத்தில் ஒரு மருமகள் தன்னுடைய கணவரிடத்தில், அதாவது ஒரு மனைவி தன்னுடைய கணவரை கண்டிக்கிறார். எப்படின்னா, அந்த மனைவி வந்து தன்னுடைய மாமனாருக்கு கணவர் போய் ரத்தம் கொடுத்துட்டு வந்துட்டாராம். நீங்கள் இப்படியே ரத்தம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. ஏன்னா அவர்களுக்கு தன்னுடைய கணவர் பெரியது முக்கியமாக இருக்கு. ஏன்னா அவர் ரத்தம் கொடுத்து அவர் பலவீனம் ஆயிடக்கூடாதுன்னு அந்த மனைவி நினைக்கிறார். அதனால தான் இந்த விழிப்புணர்வு இந்த ஜூன் 14ஆம் தேதி இரத்த தானம் அதிகமாக நீங்கள் பண்ணுவதனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறத உணர்த்துவதற்காகத்தான் இப்படிப்பட்ட நாட்கள் சொல்லுவாங்கள்ல, இறைக்கிற கிணறு ஊருன்னு சொல்கிறோம்ல, அதனால ஒன்றும் தப்பு இல்லை. அதனால் அந்த அம்மா அவங்க அப்படியே விரட்டினது பார்க்கும்போது அவர் வெளியே வந்து என்ன மாதிரி ரத்தம் கொடுக்க போனால் என் பொண்டாட்டி ஏசுவாப்பா அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு சமயத்தில் பகிர்ந்து கொண்டார். சில குடும்பங்கள் அப்படி இருக்குது. இல்லை மக்கள் மனநிலை வந்து அப்படி தான் இருக்கிறது. அதனால தான் இப்படிப்பட்ட விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த பெரிய பெரிய அதிகாரிகள் அளவில் நடிகர்கள் கொடுக்குறாங்க, நிறைய இளைஞர்கள் யூத்து கல்லூரி மாணவர்கள் நிறைய ரத்த தானம் கொடுக்கறது. சிலர் விளம்பரத்துக்காக கொடுக்குறாங்க, சிலர் மன தாராளமாக இப்படி இந்த நாட்களில் கண்டிப்பாக நம்ம உதவி செய்யணும். ஏன்னா எத்தனையோ மரணம் ரத்தம் இல்லாமல் மரணம் நேரிடுகிறது. பிரசவ காலங்கள்லாம் அவசரத்துக்கு ஓடுனாங்கன்னா அந்த குரூப் கிடைக்காம எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. சிலர் கூட கேலியாக பேசுவாங்க, எத்தனை லிட்டர் உனக்கு ரத்தம் வேணும், ஆட்டு ரத்தம் வேணுமா மாட்டு ரத்தம் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. மனுஷன் ரத்தம் கொடுக்கணும் அப்படின்னா ஓடி போயிடுவான். அவன்கிட்டருந்து எவ்வளோ உரியணுமோ உரிவான், பணத்தை வேணுமா அவன்கிட்டருந்து பொருட்கள் எல்லாம் வாங்குவான். ஆனால் அவனுக்காக ரத்தம் கொடுக்குறதுக்கு இன்றைக்கி யாரும் இல்லை. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது அவர் தன்னுடைய ரத்தத்தையே கொடுத்து கடைசி சொட்டு ரத்தமும் கூட, ஏன்னா ஜலமும் இரத்தமும் தண்ணீரும் இரத்தமுமாக அவருடைய உடம்பிலிருந்து வெளியேறியதுன்னு பார்க்குறோம். அது மட்டுமா அவர் ஜெபம் பண்ணும்போது கூட அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்தொழிகளாய், அப்போ அவர் ஜெபம் பண்ணும்போதும் ரத்தம் சிந்துறார், உயிரை கொடுக்கும்போதும் ரத்தத்தை சிந்தி உயிரை கொடுத்தார். எல்லாம் நம்ம மேலே கொண்ட ஒரு அக்கறை, மனுஷர் மேல் அவர் பிரியம் கொண்டார். நாமும் அதே போல் அவர் என்ன சொல்கிறார், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவமன்னிப்பு இல்லை. அவர் அப்படி சிந்தி நம்ம பாவங்களெல்லாம் மன்னித்திருக்கிறதுனால தான் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறோம். அவருடைய கிருபை, அவருடைய ரத்தம் இன்றைக்கும் பரிந்து பேசுகிறது. அன்றைக்கி மனுஷன் அங்கே காயின் ஆபேலுடைய ரத்தத்தை பார்க்குறோம். நம்ம அந்த ஆபேல் ரத்தம் என்ன சொல்லுதான், பழி வாங்கும் தான் சொல்லுதான். நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தமோ பரிந்து பேசுகிற கிருபாதார பலியாக இருக்கிறது. இந்த இரத்த தான தினத்தில் ஆண்டவருடைய இரத்தத்தின் மேன்மையை குறித்து நாம் தெரிந்து கொண்டோம். ஆண்டவருடைய ரத்தம் இன்றைக்கும் நம்ம உயிரிடை வைத்திருக்கிறதுனால நன்றி சொல்லி நாம் ஜெபிப்போம். இந்த உலகத்தின் மக்களுடைய பாவங்களை போக்குவதற்காக பரிசுத்த இரத்தத்தை சிந்தி கல்வாரியில் ஜீவனை விட்டு உயிர்த்தெழுந்த எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே, ஒவ்வொரு வருடமும் ஜூன் மாதம் 14ஆம் தேதி உலக இரத்த தானம் என்கிற ஒரு நாளை கடைபிடித்து வருகிறதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாட்களிலும் அநேக இளைஞர்கள் மாணவர்கள் இரத்த தானம் செய்வதை நாங்கள் செய்திகளிலே பார்க்கிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட அநேக உள்ளங்களை கர்த்தர் நீர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறீர், நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாட்களில் மருத்துவமனைகளிலே இரத்தத்துக்கு தேவையாக இருக்கின்ற அநேக நோயாளிகள் இந்த நாட்களிலும் இருக்கிறார்கள். சுவாமி, நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் அவர்களுக்கு உரிய நேரத்திலே அவர்களுடைய குரூப் அந்த வகையான இரத்தம் கிடைப்பதற்கு ஆண்டவரே நீர் எல்லா ஒத்தாசைகளையும் நீ செய்ய வேண்டும் என்று நம்முடைய சம்பத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த நோயாளிகள் ஆண்டவர் இரத்தம் இல்லாதபடி, அவர்கள் இரத்தம் கிடைக்காதனால அவர்கள் இறந்து போனார்கள் என்ற செய்தி இல்லாதபடி ஆண்டவர் அவர்களுக்கு தேவையான இரத்தங்கள் கிடைப்பதற்கு கர்த்தர் நீர் அனுகூலம் பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர், அதற்கான எல்லா விதமான காரியங்களையும் எல்லா விதமான உதவிகளையும் அங்கே ஆண்டவர் கொடுக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் இந்த நாட்களிலும் இப்படி இரத்த தானம் கொடுக்கிற அநேக மக்களுக்கு அவருடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தர் அவர்களுக்கு நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு தேவையான சுகத்தையும் பலனையும் ஆண்டவர் நீர் அருளி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆண்டவரே இரத்த தானம் செய்த மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், ஆண்டவர் இப்படி உயர் பதவியில் இருக்கிற அநேக அதிகாரிகள் இரத்த தானம் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்காக நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உலகத்தில் என்னுடைய அநேகர் இப்படி முன்மாதிரியான காரியங்களை செய்கின்ற பொழுது அநேகர் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே,
கர்த்ததாமே நீர் ஆசீர்வதிக்கும் ஜெபிக்கிறோம். நல்ல இரத்த தானம் கொடுக்கின்ற அநேக மக்களை எழுப்பித்தாரும். இரத்தம் தேவைப்படுகின்ற அநேக நோயாளிகளுக்காக இந்த நாளில் நான் மீண்டும் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்ததாமே இந்த நாளில் நீர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வோம் ஜெபிக்கிறோம். நீர் ஒரு அதிசயங்களை அவர்களுக்கு நீர் ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று உடைய சமூகத்தில் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா மக்களையும் நீர் சுகப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உடைய செட்டைகளும் மறைவிலே மறைத்து பாதுகாத்துக் கொள்வீராக ஆண்டவரே. உடைய இரத்தத்தினால் நாங்கள் கழுவப்பட்டது போல, உடைய இரத்தத்தினால் நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டது போல ஆண்டவரே, இந்த அருமையான பிள்ளைகளும் அநேகர் உடைய இரத்தத்தினால் தங்களுடைய உயிர்களை காப்பாற்றிக் கொள்ள ஆண்டவரே கிருபை தாரும். மீட்பரே சொல்லி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்னொன்று, ஜூன் 15ஆம் தேதி முதியோர் கொடுமை ஒழிப்பு விழிப்புணர்வு நாள். ஜூன் 15ஆம் தேதி முதியோர் கொடுமை விழிப்புணர்வு நாள். இதுவும் உலக அளவில் ஒவ்வொரு வருடமும் ஜூன் மாதம் 15ஆம் தேதி இதை கொண்டாடுறாங்க. சரி. ஐக்கிய நாடுகள் சபை முதியோர் கொடுமை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15ஆம் தேதியை முதியோர் கொடுமை ஒழிப்பு விழிப்புணர்வூட்டு நாளாக 2006ஆம் ஆண்டிலிருந்து அனுசரித்து வருகிறது. அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் அன்றைய தினம் பள்ளி மாணவ மாணவியருக்கு முதியோரை மதித்தல் பற்றி குடியரசுத் தலைவர் வானொலி மூலம் சிறப்புரை ஆற்றலாம். ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி அனைத்து பள்ளி மாணவ மாணவர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வழிவகை செய்ய வேண்டும். இதெல்லாம் ஒரு ஆலோசனைகளாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு வருடமும் இந்த ஜூன் 15ஆம் தேதி முதியோருக்கு இழைக்கப்படும் கொடுமைகளுக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வு நாள். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல என்ன சொல்றாங்கன்னா, கிராமங்கள்ல முதியோர்கள் மதிக்கப்படுகிறார்கள். ஏன்னா அந்த பாரம்பரியம் ட்ரெடிஷனல் இருக்கு. அதனால தாத்தா அவர்களுக்கு மதிப்பு மரியாதை கிராமங்கள்ல இருக்கிறது. ஆனா நகரங்கள்ல நிறைய இல்லை அப்படின்னு சொல்லுறாங்க. பொதுவாக நிறைய படித்து நல்ல வேலை உயர் பதவியில் இருக்கக்கூடிய நிறைய உயர்தர குடும்பங்கள் அல்லது மத்தியதர குடும்பங்கள்ல முதியோர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. அதனால இந்த நாளில் முதியோர் கொடுமை ஒழிப்பு விழிப்புணர்வு ஊட்டு நாளை நாம் இந்த நாளில் நம்ம ஞாபகத்தில் கொள்வோம். அநேக முதியோர்கள் நிறைய நீங்கள் சொன்ன போது பழைய காலத்தில் முதியோர் இல்லங்கள் கிடையாது. ஆனால் இப்போ தானே முதியோர் எல்லா இடங்களிலும் முதியோர் இல்லங்கள், ஆதரவற்ற முதியோர்கள் நிறைய, ஈவன் நல்லா எஜுகேட்டடு கூட போய் அங்கே சேர்ந்துருவாங்க. அவங்க தான் செய்கிறாங்க, அவங்க மட்டும்தான் செய்கிறாங்க. கஷ்டப்பட்டவங்க கூட தன்னுடைய தாய் தகப்பனை வீட்டில் வச்சு இருக்காங்க. ஆமாம், இவனுக்கு பணம் இருக்குல்ல, உனக்கு நான் எல்லா வசதியும் செய்து தரேன், நீ போய் அங்கே இருமா. ஒன்று தன்னுடைய வீட்டில் தன்னுடைய தாயார் தன்னுடைய மனைவியால் கொடுமைப்படுத்துறத பார்த்து கொண்டு போய் விடுறவங்களும் இருக்கிறாங்க. என்ன, அதே வேளை தன்னுடைய மனைவிக்கு பயந்து கொண்டு போய் விட்டுறக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்குது. நான் வீட்டில் பெரியவங்க இருந்தால் அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அன்பெய்டு சர்வன்ட், பணம் கொடுக்காம நம்ம அவங்கள வேலையாட்களை பயன்படுத்துகிறோம். எல்லா உதவியும் செய்வாங்களே, நம்ம வெளியே போனாலும் அந்த வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு. அதோட இல்லை, முதுமையில் அந்த வயதான காலங்கள் அவங்க இருமல் கூட, வெளியே திருடன் வந்தால் கூட ஓஹோ வீட்டில் ஆள் விழிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் இருக்குது. வேதாகமத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வர முதியோர்கள் மேன்மைப்படுத்தப்பட்டதான் பார்க்குறோம். எந்த இடத்துலையும் யோசிப்பு எடுத்துக்கிடுங்க, நல்ல உயர்நிலைக்கு வந்த உடனே தன்னுடைய அப்பாவை தன்னிடத்தில் கூட்டிகிட்டு வர சொன்னான், ராஜாவுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்துகிறான். அதே போல் நம்ம முதியோர்களை மறக்கக்கூடாது. முதியோர்கள் ஒரு பார்வோன் அரசன் மன்னனுக்கு முன்னால கொண்டு அறிமுகப்படுத்தி அவனே பார்வோன் மன்னன் அவரிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றாங்கல்ல, அந்த மாதிரி அதுதான் ஆசீர்வாதம். முதுமை என்பது வீட்டில் அவங்க சும்மா இருந்தாலும், அவங்க கண்டிப்பாக ஒரு பொம்மை மாதிரி இருந்தாலும் வீட்டில் ஆசீர்வாதம் தானாக வரும். அவங்க வெளியே போனது உடனேயே அந்த வீட்டில் வித்தியாசம் நிறையா தெரியும். அது அவங்க தான் நம்ம படிக்க வச்சிருக்காங்க. ஆமாம், அவங்க தான் நமக்கு எல்லா உதவிகளையும் எல்லா காரியங்களையும் செய்து அவங்க நம்ம மேன்மைப்படுத்தி ஒரு உன்னதமான இடத்துல வச்சது அவங்க தான் என்பதை நம்ம அழகு பார்க்கணும். என்பதை நம்ம அவங்களுக்கு உதவி பண்ணோம். அவங்க பலவீனமான நேரத்துல நம்ம பலவீனமா இருக்கும்போது நமக்கு எதுவுமே இல்லாம போது அவங்க ஹெல்ப் பண்ணாங்கல்ல, அப்போ அவங்க நம்ம ஆதரிச்சு ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்கள பராமரிக்கணும், நம்ம பாதுகாக்கணும் என்கிற எண்ணம் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள்ல இல்லை. நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள்ல கூட இப்படிப்பட்ட எண்ணங்கள் இல்லாதனால
நிறைய முதியோர்கள் வேதனை அனுபவிக்கிறாங்க. நிறைய முதியோர்கள் வந்து வீடுகள்ல இருந்து அநேகர் கண்ணீர் சிந்ததை பார்க்கிறோம். நிறைய கொடுமைகள் நடக்கிறது, முதியோர்களுக்கு எதிரான கொடுமைகள் நிறைய நடக்கிறதாக ஐக்கிய நாடு சபை புள்ளிவிவரம் சொல்கிறது. அதனால இந்த நாள்ல நம்முடைய கிறிஸ்தவ இந்த பார்த்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற குடும்பங்களில் உள்ள பெரியவர் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் தங்களுடைய பெற்றோர், வயதான பெற்றோரை கனம் பண்ண வேண்டும். அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யணும், அவர்களுக்கு தேவையான பராமரிப்புகளை செய்தா நம்ம ஆண்ட நம்மை ஆசிரியப்பார். ஒரு தகப்பனாரை ஒருத்தன் கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட போகிறான். என்ட்ரன்ஸில் போனோடனே அந்த தகப்பனார் அழுதாராம். என்னப்பா அவங்கள முதியோர் இல்லத்தில் கொண்டு விட போகிறேன்னு அழுதீங்களா? இல்லைடா, நான் அதுக்காக அழலை. நானும் உன்னை போல் இருக்கும்போது எங்கள் அப்பாவை கொண்டு போய் இதே இடத்துல தான் சேர்த்தேன், அதை நினச்சி இன்னைக்கு நான் அழுதேன் அப்படிங்கிறாராம். நம்ம எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுக்க முடியும். நம்ம அப்பா அம்மாவை எப்படி வைக்கிறோமோ அதே போல தான் நம்முடைய பிள்ளைகள் நம்ம வைப்பாங்க. நம்ம அப்பா அம்மாவுக்கு கஞ்சியை தட்டில் வரல சிரட்டையில் கொடுத்தோம்னா நம்ம பிள்ளைகள் அதை பார்த்து ஓஹோ தாத்தா பாட்டிக்கு இப்படி தான் கொடுக்கணுமோன்னு சொல்லி நம்ம பேர பிள்ளைகளும் அப்படி தான் நடக்கும். நம்ம எதை விதைக்கிறோம்? பெரியவர்களை, முதியோர் வந்து நம்ம வீட்டுக்கு மேன்மை. நான் அதை வேதமும் சொல்லுது, உலக பிரகாரமாக நம்ம பார்க்க முடியும். அவங்க வீட்டில் சும்மா பிணமாக நடைபிணமாக இருந்தாலும் சரி, கட்டில் கிடையாக இருந்தாலும் சரி, அது ஆசீர்வாதத்தான் கொண்டு வரும். அவங்க இல்லாமல் நம்ம செய்கிற காரியம், அவங்ககிட்ட கேட்காம நம்ம செய்கிற காரியம் நிச்சயமாக அதில் நம்ம ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியாது. அதனால் முதியோரை கொடுமைப்படுத்தாதபடி இந்த ஜூன் 15 ஒருவேளை விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய ஒரு நாளாக நம்ம நினைத்து வீட்டில் உள்ள பெரியவர்களை, ஒரு முதியோர் இல்லத்தை பார்க்குறதுக்கு தாயை பார்க்குறதுக்கு மகன் போகிறான். அப்போது அந்த அம்மா ஒரு குறை சொல்கிறாங்க, டேய் இங்கே ஒரு ஏசி வாங்கி வைடா, இங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி வைடா அப்படிங்கிறாங்க. எதுக்குமா நீங்கள் இதெல்லாம் அவங்களுக்கு தானே தேவை, இது ஏன் நீ இதெல்லாம் இங்கே வாங்கி வைக்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். நாளைக்கு நீ வரும்போது உனக்கு ஏசி வேணும்லாடா, ஃப்ரிட்ஜ் வேணும்லாடா அப்படிங்கிறான். விழிப்புணர்வு என்ன அது அந்த அம்மா சொல்லக்கூடிய விழிப்புணர்வு. அப்படி நிறைய பேர் முதுமையிலிருந்து வேதனைப்படுறாங்க. நம்ம கண்டிப்பாக நம்ம கிறிஸ்தவர்கள் வேதத்தை வாசிக்கிறவங்க, ஆலயத்தை நேசிக்கிறவங்க, நம்ம பைபிள் படி நடக்கிறோம்னா முதிய ஆலயத்துக்கு ஒழுங்கா போவாங்க, நல்ல ஆவிக்குரிய அபிஷேகம் பெற்றது போல ஜெபம் பண்ணுவாங்க, நல்ல வேதாம வாசிப்பாங்க. ஆனா தங்களுடைய வயதான பெற்றோரை கவனிக்க இருக்காங்க. அப்புறம் என்ன அந்த வாழ்க்கையில என்ன பிரயோஜனம்? அது என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை? ஒரு குறிப்பிட்ட எம்எல்ஏ பார்க்கறதுக்கு நான் என்னுடைய நண்பரோட போயிருந்தேன். அப்போ இன்னொரு சகோதரர் வர்றாரு, அவர்கிட்ட ஒரு குறையை கொண்டு வர்றாரு, ஒரு ஆசிரியர். அவர் குறையை கொண்டு வர்றாரு. என்ன குறைன்னா, எனக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும் அப்படிங்கிறாரு. எதுக்குப்பா அப்படிங்கிறாரு. எங்கள் மாமியாரை நான் பார்க்கணும். என்ன சரி அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம், மாமியாரை பார்க்கணும், உங்களோட வச்சு பார்க்கணும் நீ ஆசைப்படுறதெல்லாம் நல்லது. நான் இப்போ கேட்குறேன், உங்கள் அம்மா எங்கே இருக்காங்க? அவங்களா எங்கள் அக்கா வீட்டில் இருக்காங்க. ஏன்னா அவங்க மாமியார் வீட்டில் இருக்கணுமா, மகா வீட்டில் இருக்கணுமா, இவங்க அம்மா இங்கே இருக்கணுமா? இப்படி கூட நம்ம சில கொடுமைகளை பார்க்குறோம். அப்படியே அந்த வித்தியாசம் இருக்கக்கூடாது. நீ பாரு, நான் பாரு, மகா வீட்டில் பொதுவாகவே இந்த பொம்பளை பிள்ளைகளை என்ன சொல்கிறோம்னா, சின்ன பிள்ளைகளை எப்படி கூப்பிடுறோம்? பாப்பான்னு தான் கூப்பிடுறோம். ஏன்? அவள் தான் நம்மளை பாப்பா. முதுமையில் அந்த குழந்தை தான் நம்ம பாதுகாக்கும், பார்க்கும். அந்த பையன் நிச்சயமாக வரமாட்டான். அவன் நான் வேணா பணம் தாரேன். இந்த காலத்தில் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தானே. ஆனால் இந்த காலத்தில் பெண் பிள்ளைகளும் தாயினுடைய பாசத்தை மறந்த பெண் பிள்ளைகள் நிறைய இருக்குது. இருந்தாலும் அவங்க என்ன கணவரோட சண்டை போட்டுனாலும், மாமியார் வீட்டில் சண்டை போட்டுனாலும், நான் எங்கள் அப்பாவை பார்க்க போகணும், எங்கள் அம்மாவை பார்க்க போகணுன்ட்டு வர்ற சகோதரிகள் நிறையா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பெண் குழந்தைகள் தான் கடைசியில் இன்னும் பாருங்கள், எல்லா வீட்லேயுமே பெண் குழந்தை வீட்டில் தான் அந்த தாயும் தகப்பனும் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நம்ம பார்க்குறோம். அதனால் நம்ம அப்பாவை எப்படி நம்ம நேசிக்கிறோமோ அதே போல் மாமனார் மாமியாரை நம்ம நேசிப்போம். வந்த உடனே சில வீட்டில் மருமகா வந்த உடனே செய்கிற காரியம் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் தூக்குறது. இந்த கிளாடிஸ், அவங்களுக்கு கிளடுன்னு சொல்லக்கூடாது, கிளாடிஸ், இந்த கிளாடிஸ் எல்லாம் வெளியே போடுங்க, இது என்ன அசிங்கமாக இருக்குது இந்த படங்கள்லாம் என்று சொல்லி அவங்க ஒரு கொஞ்சமாக முதல்ல படத்துக்கு வெளியே போடுறாங்க, அப்புறம் அவங்களையே வெளியே வச்சிட்றாங்க. இது ஏசி பிள்ளைகள்லாம் ஏசியில் படுக்குது, உங்களுக்கு ஏசி ஒத்துக்கிடாது. நம்ம பிள்ளைகளுக்கு முறுக்கு வாங்கி கொடுக்கும் அந்த தாய் நினைக்குது, ஆனால் அந்த முறுக்கு சாப்பிடாது. ஆனாலும் மகன் ஒரு முறுக்கு தரமாட்டானா, மகன் ஒரு ஸ்நாக்ஸ் தரமாட்டானா அப்படின்னு அந்த தாயோ தகப்பனோ எதிர்பார்க்குறாங்க. வாசலில் உட்காந்துருப்பாங்க, எம்மா போயிட்டு வரேன், எப்போ போயிட்டு வரேன், பொண்டாட்டிகிட்ட சொல்லுவான், பிள்ளைகிட்ட சொல்லுவான், டாட்டா பை பை சீயுன்னு.
என்ன. ஆனால் அந்த அம்மாவும் அப்பாவும் அதில் வாசலில் உட்காந்துருப்பாங்க. அவங்கள யாரோன்ட்டு தான் போயிடுறத நம்ம பார்க்குறோம். வரும்போது அம்மா காப்பி பிடிச்சிங்களா, அப்பா காப்பி பிடிச்சிங்களா, என்ன கேட்டால் அந்த தாய் உள்ளம் இந்த குளிந்துரும். இந்த உணர்வு வந்து இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சிக்கல. ஆனால் இருக்கு நிறைய பேர் நல்ல இன்றைக்கும் நல்ல நம்ம வந்து இது வந்து எதிர்மறையான சில காரியங்கள் நிறைய இருக்கு நம்ம சொல்லிட்டோம். ஏன்னா இதுதான் அதிகமா இருக்கு, இந்த பர்சன்டேஜ் தான் ஒரு அதிகமா இருக்கு. ஆனா பார்க்கக்கூடிய நல்ல பராமரிக்கக்கூடிய நல்ல அருமையான குடும்பத்தினுடைய மாமியார் தாய்மாரி பராமரிக்கிற குடும்பங்களும் இருக்கு, நல்ல குடும்பங்கள் இருக்கு, நல்ல ஆவிக்குரிய நல்ல அருமையான குடும்பங்கள் இருக்குது. இப்ப நம்ம அவங்களே சொல்றதை விட இவங்களுக்கு தான் ஆலோசனை சொல்ல வேண்டியிருக்கு. ஆலோசனை சொல்வதனால அவங்கள குறித்து பேச. ஆமா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அம்மா கொடுத்த பாலுக்கும் அப்பா நம்ம தூக்கி சுமைக்கும் நம்ம பணம் கொடுக்க முடியுமா? முடியாது. என்ன, இதுதான் கடைசி காலங்களில் நம்ம செய்யக்கூடிய ஒரு உதவி. அதனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவங்களுக்கு வயசாகி போச்சு, அவங்களுக்கு இதை கொடுத்தா செமிக்காது அப்படின்லாம் நம்ம சொல்லி ஏதோ காரியங்கள் நம்ம செய்து விடாதபடி அவங்கள கடைசி வரை, ஆமாம், அவர்களுடைய ஜீவன் பெரியும் வரை ஆமாம் நாம் அவர்களுக்கு எல்லா விதமான ஒத்தாசையும் கண்டிப்பாக செய்த ஆண்ட நம்மளுக்கு தேவை. ஏன்னா நம்ம நாளைக்கு அதே ஸ்டேஜுக்கு வரப்போகிறோம்ல. கண்டிப்பாக நம்ம இன்னைக்கு இருக்கிற மாதிரி இதே பலத்தோடு இருக்க போகிறோமா? இல்லை, நம்மளும் அப்படி பெட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். என்ன, பெட்லேயே மோஷன் போக வேண்டி வரும், பெட்டில் யூரின் போக வேண்டி வரும். எவ்வளோ காலங்கள் இருக்குது. அந்த மாதிரிலாம் இப்போ நம்ம அப்பாவை பார்க்குறதுக்கு அம்மாவை பார்க்க அருவறுப்புப்பட்டு நம்ம இருந்தோம்னா நமக்கும் நம்ம பிள்ளைகளும் அதே மாதிரி தான் அருவறுப்படுவாங்க. அதனால் முதியோரை கொடுமைப்படுத்தக்கூடாது. அவங்க அறியாமல் போயிடும். அவங்களால எழுந்திரிச்சு போகிறதுக்கு முன்னால் யூரின் போயிடும். அது சாதாரணமாக இந்த சில நோயாளிகள் யூரினில் போயிடுவாங்க. அதனால் அவங்கள நம்ம திட்டக்கூடாது. நம்ம சின்ன பிள்ளைகள நம்ம பெட்டில் போய் யூரின் போயிருப்போம். அதை தாய் நமக்காக என்ன அலசலியா, துணி அலசலியா, நம்ம துவைச்சி போடலையா, அந்த தாயை நினச்சி பார்த்து இன்றைக்கி இந்த தாயோ தகப்பனோ வீட்டில் இருக்கும்போது கொண்டு அக்கா வீட்டில் போட்டுரு அல்லது தங்கச்சி வீட்டில் போட்டுரு அப்படின்னு இல்லாதபடி, அது எவ்வளோ இருந்தாலும் நான் பார்த்துக்கிட்டேம்மா, நீ பார்க்க வேண்டாம். இன்றைக்கி ஒரு போதகரை தெரியும். இன்றைக்கி இருக்கிற ஒரு போதகர் தன்னுடைய தகப்பனார் நடக்க முடியாத நிலையில் வீல் சேரில் இருந்தாலும் அந்த தகப்பனாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிற போதகரை இன்றைக்கி நாம் பார்க்குறோம். கண்டிப்பாக. என்ன, அதை தகப்பனாருக்கு அவர் தான் உணவு ஊட்டுறாரு. அவரால் எடுத்து சாப்பிட முடியல. அந்த குருவானவர் அந்த தகப்பனாருக்கு உணவு ஊட்டுறாரு. செய்ய வேண்டிய கடமைகளெல்லாம் இன்றைக்கும் செய்துட்டு தான் இருக்கிறார். வயசான காலத்தில் தூர போடலை. இதுதான் மேன்மை. இதுதான் இன்றைக்கி ஒரு மாடல். இன்றைக்கி நம்ம போதகத்தில் பிரசங்கம் பண்ணும்போது முதியோரை கனம் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு அப்பா அம்மாவை நம்ம பார்க்காம இருந்தால் அதில் என்ன இருக்குது? இப்போது நம்ம முதியோர் கொடுமை ஒழிப்பு விழிப்புணர்வு நாளில் ஜூன் 15 நம்ம நினைத்து நம்ம ஜெபிப்போம். முதியோர்களை கனப்படுத்துவோம், ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, மரண வேளையிலும் தன்னுடைய தாயார் கைவிடப்படக்கூடாது என்பதற்காக தன்னுடைய அன்பான சிஷ்யனை அழைத்து, சிஷ்யனே அதோ உன் தாய் என்று சொல்லி பராமரிக்கும் பொறுப்பை ஒப்படைத்து எங்களுக்கு இன்றும் முதியோரை மதிக்க கற்றுத்தந்த நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு நீர் ஆசீர்வாதமாக தந்த பெற்றோருக்காக நன்றி சொல்லுகிறோம். முதியோர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். அநேக முதியவர்கள் எனக்கு ஞானம் வேண்டுமானால் முதியவர்களிடத்தில் போய் கேள் என்று தான் நாங்கள் வேதம் சொல்ல படித்திருக்கிறோம். ஆண்டவரே, முதியோரிடத்திலே ஞானம் இருக்கும். அவர்களிடத்திலிருந்து நாங்கள் ஞானத்தை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அன்று சாலமோன் ராஜாவினுடைய மகன் முதியோருடைய ஞானத்தை விட்டுவிட்டு தன்னுடைய வயதுக்கு ஒத்த சகோதரர்களோடு வாலிபர்களோடு ஆலோசனை கேட்டு அவன் அழிந்து போன சரித்திரமும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். இப்படி இல்லை ஆண்டவரே, முதியோருடைய ஆலோசனை, எங்கள் வீட்டில் பெற்றோரை கேட்டு முதியவர்களை கேட்டு அதவருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது ஆண்டவரே, எங்களுடைய குடும்பம் செழித்திருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து ஜீவிக்க உதவி செய்யும். எங்களுடைய வீடுகளில் இருக்கிற முதியவர்களை ஆண்டவரே, அவருடைய பலவீனங்களை நினைத்து நாங்கள் கோபப்படாதபடி, அருவருக்காதபடி, அலட்சியப்படுத்தாதபடி, அதை நாங்களும் ஆண்டவரே எங்களால் இயன்ற காரியங்களை செய்து அவர்களை சந்தோஷமாய் வைத்திருக்க ஆண்டவரே, அவர்கள் குறித்து ஒரு முறுமுறுப்பு இல்லாதபடி நாங்கள் வாழ்ந்து காட்ட நாங்களும் அதே நிலையில் வருவோம். அதே போலவே எங்களுக்கும் உண்டு
பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு என்பதை நினைத்து ஆண்டவரே அவர்களை கனப்படுத்துவதை பார்த்து, எங்களுடைய பிள்ளைகள் எங்கள் அப்பா எங்கள் தாத்தாவுக்கு இப்படி செய்தாங்க என்று சொல்லி எங்களை அவர்கள் பார்க்கின்ற, அவருடைய பிள்ளைகள் பார்க்கின்ற ஒரு காலங்கள் ஆண்டவரே எங்கள் கண்களுக்கு முன்பாக இருக்கிறபடினாலே நாங்கள் ஞானமாய் நடக்க, முதியோரை கொடுமைப்படுத்துகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை அப்படி கொடுமைப்படுத்தாதபடி முதியோர்களை பாதுகாக்கின்ற நல்ல பண்பை, பக்குவத்தை அந்த பிள்ளைகளுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கிறிஸ்தவர்களானாலும் சரி, படித்தவர்களானாலும் சரி, இப்படிப்பட்ட தவறுகள் வராதபடி ஆண்டவரை நேசிக்க, பெற்றோரை கனப்படுத்த, ஆண்டவரை ஆயுச நாட்கள் நீடிக்க வேண்டுமானால் உன்னுடைய பெற்றோரை கனம் பண்ணு என்று தான் வேதம் சொல்லுகிறது. ஆகவே எங்களுடைய ஆயுச நாட்கள் நீடிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். நீடிய சுகவாழ்வை பெற வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆண்டவரை எல்லா நலன்களும் பெற வேண்டும் என்று விரும்புகிறோம். அதற்கு ஒரே ரகசியம் பெற்றோரை பராமரிப்பதில் தான் இருக்கிறது, முதியோர்களை பேணுவதில் தான் இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் நன்றாக உடை உடுத்துகிறோம். என்னுடைய தாயோ தகப்பனோ அருவருக்கத்தக்க நிலையில் இருப்பார்களானால் அந்த நாங்கள் உடுத்தியும் பயனில்லை. ஆண்டவரே எங்களை படிக்க வைத்த தாய், எங்களை கஷ்டப்பட்டு படிக்க வைத்த தகப்பன், ஆண்டவரே ஒரு யாரோ எனக்கு தெரியாது என்று சொல்லுகிற பிள்ளைகளை என்று பார்க்கிறோம். இந்த தாய் யார் என்று எங்களுக்கு தெரியாது, என்னுடைய வீட்டு வேலைக்காரி என்று அறிமுகப்படுத்துகிற ஒரு சூழ்நிலைகளையும் நாங்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நிலை இல்லாதபடி ஆண்டவரே என்னை பெற்ற தாயையும் தகப்பனையும் எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற தாத்தா பாட்டிகளை ஆண்டவரே நாங்கள் பேணி பாதுகாக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மகிமை தொலைக்காட்சி நேயர்கள் ஆண்டவரே குடும்பங்களிலும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆண்டவரே பிள்ளைகள் பெற்று அனுபவிக்க நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தமிழ்நாடு முழுவதும் +1 மாணவர் சேர்க்கை தொடங்கியது. தமிழ்நாட்டில் கடந்த கல்வியாண்டில் 2020-21 கொரோனா பரவல் காரணமாக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டு அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. சரி. கடந்த ஆண்டில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மதிப்பெண் வழங்கப்படாததால் 9ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மாணவர் சேர்க்கையை மேற்கொள்ள அரசு உத்தரவிட்டது. அதன்படி ஜூன் 14ஆம் தேதியிலிருந்து இந்த மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. 1ஆம் வகுப்பு, 6ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு வகுப்புகளுக்கு மாணவர் சேர்க்கையை எல்லா பள்ளிக்கூடங்களிலும் ஆரம்பித்து அவர்கள் அதை இன்றைக்கு நிறைய பிள்ளைகள் சேர்த்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தருக்கு சித்தமான அந்த ஜூலையிலேயாவது ஆகஸ்ட்லேயாவது பாடசாலையில் திறந்தால் அது அவர்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இது ஒரு நல்ல ஒரு ஆரம்பம். நிறைய மாணவர்கள் போய் சேர்ந்துருக்கிறாங்க முதல் நாள்ல. அது வந்து சென்னையில் அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து இதை ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள். சரி. இப்போ உதாரணமாக சாப்பாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாயசம் நமக்கு ரொம்ப இனிப்புன்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்காக பாயசத்தையே சாப்பிட முடியுமா? அல்லது கேசரி இருந்தால் கேசரியவே சாப்பிட முடியுமா? அதுக்கு ஒரு இட்லி சாப்பிடத்தான் வேணும். ஏன்னா அதுக்கு ஒரு சாதத்தையும் தொட்டுக்கிடத்தான் வேண்டியிருக்கு. அதே போல் லீவு, பிள்ளைகளுக்கு பொதுவாக லீவு தான் விருப்பம். ஏன்னா காலை 9 மணிக்குன்னா பிள்ளைகள் கண்ணை கசக்கும். சாயந்தரம் 4 மணின்னா பிள்ளைகளுக்கு ஒரே உற்சாகமாக ஒரே விடுமுறை ஆகி போச்சு. இப்போது எப்போடா பள்ளிக்கூடம் திறக்கும் மாறிடுச்சு. வீட்லேயே பெரியவங்களும் பார்த்தீங்கன்னா போர் அடிக்குதுங்கிறாங்க. என்ன எல்லாம் வீட்டிலையே இருந்து என்ன செய்ய முடியும்? ஏதோ ஒரு வெளிச்சம் தெரியுது. என்ன அந்த இருட்டிலே நடந்து போகும்போது ஒரு வெளிச்சம் தெரியுது போல. அந்த இன்னைக்கு ஒரு ஸ்கூல்ல அட்மிஷன். அதனால பிள்ளைகளுக்கு ஒரு எதிர்காலம் சிறப்பா இருக்கும். பெற்றோரே சந்தோஷமா சொல்றாங்களே, என் பிள்ளைய இன்னைக்கு நான் எல்கேஜி அட்மிஷன் போட்டு வந்துட்டேன், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு அட்மிஷன் போட்டு வந்துட்டேன். அதே போல +1 மாணவர்கள் சந்தோஷமா அந்த பள்ளிக்கூடத்துக்கு பள்ளி பருவம் என்பது நம்ம எந்த காலத்திலயுமே ஒரு மகிழ்ச்சி என்ன இதே மாதிரி ஒரு சந்தோஷத்தை பெற முடியாதுல்ல. அதனால ஸ்கூல் டேஸாக இருந்தாலும் காலேஜ் டேஸாக இருந்தாலும் சரி, இது என் கிளாஸ்மேட்டு, என் ட்ரைனிங் மேட்டு என்று சொல்லும்போது அது எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரும் நினைத்து பார்க்குறோம்ல. அதனால் இந்த பள்ளி சேர்க்கை ஒரு நல்ல ஆரம்பமாக இருக்கிறது. இந்த ஆரம்பம் தொடரட்டும். இன்னும் கல்வி தான் முக்கியம். அது ஒரு எழுத்தறிவித்தவன் இறைவன். அப்போ இறைவனுக்கு அடுத்தபடி நம்ம ஆசிரியர்களை கனப்படுத்துகிறோம். பாடசாலை தான். தாயோ தகப்பனை எவ்வளோ போதிச்சாலும் அல்லது நம்ம மொபைலில் டிவியில் நம்ம பார்த்தாலும் ஆசிரியர்களோடு நம்ம இருந்து பாடசாலையில் இருந்து அவர்கள் கற்றுக் கொடுக்குது, மற்ற நண்பர்களோடு பகிர்ந்து கொள்வது, இப்படிப்பட்ட ஒரு நல்ல அனுபவம் இந்த கல்வியாண்டில் தொடர நம்ம ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாட்களிலும் ஆண்டவரே பள்ளிக்கூடங்களுக்கு மாணவர் சேர்க்கை ஆரம்பித்ததை குறித்து செய்தியில் வாசித்தோம். ஆண்டவரே இந்த நாட்களில் நம்முடைய
அநேக பிள்ளைகள் ஆண்டவரை பல நாட்களாக பல மாதங்களாக வருடக்கணக்கில் ஆண்டவர் அவர்கள் பள்ளிக்கூடம் திறக்காத நிலையில் வீடுகளிலே இருப்பதை பார்த்து ஆண்டவர் நாங்கள் வேதனைப்படுகிறோம். ஆண்டவருடைய இந்த அனைத்து பிள்ளைகளும் ஆண்டவரை தங்களுடைய கல்வியை தொடர்வதற்கு ஆண்டவரை நீர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலும் ஆண்டவரை இந்த கொரோனா வியாதி காலத்தில் தொற்று ஏற்பட்ட இந்த நாட்களிலும் ஆண்டவரை மாணவர் சேர்க்கையை ஆண்டவரை எல்லா பள்ளிக்கூடங்களிலும் ஆரம்பித்ததை குறித்து நாங்கள் செய்தியில் வாசிக்கிறோம். ஆண்டவரை இந்த ஒரு காரியமானது தொடர்ந்து நடைபெறுவதற்கும் ஆண்டவர் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் திறக்கப்பட்டு மாணவர்களெல்லாம் ஆண்டவரே மாணவியர்கள் எல்லாம் ஆண்டவரே தங்களுடைய பள்ளிக்கூடங்களில் சென்று தன்னுடைய கல்வியை கற்றுக்கொள்வதற்கும் ஆண்டவரே நல்ல ஒரு வாய்ப்புகளை நீர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களால் ஆண்டவரே இது கூடாது, தேவனால் எல்லாம் கூடும் என்று நம்முடைய வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரை தொடர்ந்து கர்த்தர் நல்ல ஒரு கால சூழ்நிலைகளை நல்ல ஒரு மகிழ்வான தருணங்களை ஆண்டவர் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் புதிதாக தங்களுடைய பள்ளிக்கூடங்களில் சேர்ந்த புதிய வகுப்பில் சேர்ந்த அனைத்து மாணவிகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் அவருடைய கல்வியை ஆசீர்வதிக்கும் ஜெபிக்கிறோம், அவருடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கும் ஜெபிக்கிறோம், அவளுக்கு நல்ல வளமான வாழ்க்கையை நீர் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மீன்பிடி தடை காலம் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை 61 நாட்கள் மீன்பிடி தடை காலமாக இருந்தது. அதனால மீன்கள் இந்த நாட்டு படகுகளை மட்டும் வச்சுதான் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. சரி, விசை படகுகள்லாம் போக முடியாது. அதனால இப்போ தடை காலத்துக்கு பிறகு விசை படகுகள் எல்லாம் அனுமதிக்கப்பட்டு கடலுக்கு சென்று மீன் பிடித்து வருகிறார்கள். அதுல தூத்துக்குடியில ஒரே நாளில் 180 டன் மீன்கள் பிடிபட்டதாக செய்தி வந்திருக்கிறது. மீனவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி என்று சொல்லி செய்தியில வாசிக்கிறோம். அதனால இந்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். இது மீன் மிக முக்கியமான உணவுப் பொருள். அதனால இந்த உணவுப் பொருள் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய அளவுல இந்த நாட்களிலும் அதிகமான மீன்கள் பிடித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த மீனவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். நல்ல எல்லாருக்கும் தேவையான மீன்கள் கிடைப்பதற்கும் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். மீனவ குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், அவருடைய தொழிலை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்காக கர்த்தருடைய சமூகத்தில் நான் ஜெபிப்போம். அசைவ உணவுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் சிக்கனோ மட்டனையோ விட இது மீன் தான் ஒரு சிறப்பான உணவு. அந்த மீன்கள் நமக்கு இன்றைக்கி வீடுகளில் சின்ன குழந்தைகளுக்கு கூட அது தாராளமாக கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு போன் எலும்பு வளர்ச்சிக்கு அது சிறப்பான ஒன்று. ஆமாம். இதே நேரத்தில் சிலோனில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டீங்களா? கடலில் கொண்டு பழைய பஸ்ஸெல்லாம் கொண்டு விட்டதாக அதை அழித்ததாக நம்ம பார்க்குறோம். கடலில் நமக்கு மீன் செல்வம் நமக்கு நிறையா கிடைக்குது. அந்த இடத்த நம்ம எப்படி பாதுகாக்கணும் பராமரிக்கணுங்கிற எண்ணம் கூட இன்றைக்கி மனுஷன்கிட்ட இல்லாமல் போகுது. மீனவர்கள்லாம் வருத்தப்பட்டாங்க. ஆனால் மீனவர்கள் இன்றைக்கி மகிழ்ச்சியாக சொன்ன இந்த காரியத்தை நினைத்து ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லி அவருடைய தொழில்கள் ஆசீர்வாதமாக இருக்க ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, மீன் பிடித்து கொண்டிருந்தவர்களை உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் என்று சொல்லி பெருசில் அழைத்தறிந்தவரே, இந்த நாட்களிலும் தடைக்காலம் முடிந்து மீன்கள் பிடிக்க விசைப்படகுகளோடு சென்ற மீனவர்கள் ஆண்டவரே ஒரே நாளிலே 180 டன் மீன்கள் பிடித்து மகிழ்ச்சி அடைந்ததாக நாங்கள் செய்தித்தாளிலே வாசிக்க கேட்டோம். ஆண்டவரே, மீன் பிடிக்க சென்ற பேதுரு ஒன்றுமில்லை என்று திரும்பிய போது படகுக்கு வலதுபுறமாய் வலையை போடு என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு வலையை போட்ட பேதுரு வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக ஏராளமான மீன்களை பிடித்ததாக நாங்கள் செய்தித்தாளிலே பார்க்கிறோமே. அந்த சந்தோஷம் இன்றைக்கு மீனவர்களுக்கு கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, கடந்த காலங்களிலே 60 நாட்களாக அவர்கள் கடலுக்கு செல்ல முடியாமல் தவித்தார்கள், வாழ்வாதாரமின்றி தவித்தார்கள். இந்த நாட்களிலே அவர்கள் ஒருவேளை உயிரை வெறுத்துத்தான் அந்த கடலுக்குள் சென்று மீன் பிடித்து திரும்ப வேண்டும். அந்த பணியிலும் ஆண்டவரே நீர் கூட இருந்து அவர்களை பலப்படுத்தும், ஆற்றி தேற்றி அரவணைத்து வழி நடத்தும். குடும்பத்தின் பிள்ளைகளை ஆசீர்வதியும், கையிட்டு செய்கிற கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் தாமே பிள்ளைகளுக்கு தேவையான வருமானம் கிடைக்க, அந்த கடற்கரை மீனவர்கள் மத்தியிலும் நல்ல விழிப்புணர்வு காணப்பட, நல்ல கல்வி அறிவை அவர்கள் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும். மறுபடியுமாக ஆண்டவரே அந்த கடலிலேயே சென்று அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக குடும்பத்தை சந்ததியை ஆண்டவரே அந்த தொழிலுக்கு பயன்படுத்தாதபடி ஆண்டவருடைய வாழ்வாதாரங்களும்
உயர்வடையத்தக்கதான கிருபையினை தாரும். உடைய கரத்திலே தருகிறோம், ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஜெபத்தின் மகிமை இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டீர்கள். உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபியுங்கள், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தரின் கிருபை உங்களை சூழ்ந்து கொள்வதாக. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மகிமை மகிமை மகிமை